ஹாய் காய்ஸ், இன்றைக்கி CMA Inter Group 1 காஸ்ட் அக்கௌண்டிங் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு ஃபாஸ்ட் ரிவிஷன் மாதிரி. என்னென்ன இருக்குது, என்னென்ன சாப்டர்ஸ், அதோடைய ஃபார்முலாஸ் அண்ட் ஃபார்மேட்ஸ் மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப டீப்பாலாம் இல்லை. ஸோ இது லாஸ்ட் டைம் ரிவிஷன் மாதிரி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே. செக்ஷன் A, மாடியூல் 1, இன்ட்ரடக்ஷன் டு காஸ்ட் அக்கௌண்டிங். ஃபர்ஸ்ட் மாடியூலில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன். வாட் கைண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். கம்பெனியில் எந்த கைண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் எடுத்துக்கிறாங்க. ஸோ அது மூணு இன்ஃபர்மேஷன் தான். ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன், நான் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் அண்ட் காம்பினேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் அண்ட் நான் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் என்னது? அதில் நம்ம டேட்டா க்ரியேட் பண்ணுவோம், ரிப்போர்ட்ஸ் க்ரியேட் பண்ணுவோம். அந்த ரிப்போர்ட்ஸ் அண்ட் டேட்டாலாம் எது நோக்கி இருக்கோன்னா மானிட்டரி டிரான்சாக்ஷன்ஸில் தான் இருக்கும். மீன்ஸ் மணி ரிலேட்டடான டிரான்சாக்ஷன்ஸ் தான் இருக்கும். அதுதான் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன். ஸோ இதெல்லாம் யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்? இன்வெஸ்டர்ஸ், கிரெடிட்டார்ஸ், டெப்டார்ஸ், மேனேஜ்மெண்ட்க்கு தான் இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி தான் நான் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன். இது வந்து மணி ரிலேட்டடாக இல்லை, நான் மானிட்டரி டிரான்சாக்ஷன். ஸோ இது வந்து எது ரிலேட்டடாக இருக்கும்னா ஆப்ரேஷனல் ரிலேட்டட், சோஷியல் ரிலேட்டட் அண்ட் கஸ்டமர் ரிலேட்டட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ காம்பினேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் நான் ஃபினான்ஷியல் வந்து ரெண்டுமே மீன்ஸ் ஃபினான்ஷியலும் நான் ஃபினான்ஷியலும் சேர்ந்து இருக்கிறது தான் இன்டெகிரேட்டட் ரிப்போர்ட்டிங். ஸோ இது வந்து கம்பெனி பர்ஃபார்மன்ஸ், அதோட ஸ்ட்ராட்டஜி, கம்பெனி எந்த லெவலில் இருக்குன்னு சொல்லி பார்க்குறதுக்கு தான் இந்த காம்பினேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் அண்ட் நான் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன். ஸோ நம்ம பேசிக் டெஃபினிஷன்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து காஸ்ட் அக்கௌண்டன்சி. ஸோ அதில் வந்து காஸ்டிங் அண்ட் காஸ்ட் அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க. இதோட மெயின் பர்பஸே காஸ்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறதும், நம்ம ப்ராஃபிட் எப்படி அசைன் பண்ணுறது ஃபார் ஆர்கனைசேஷன் சொல்லி மெயின் கான்செப்ட் இதுதான் காஸ்ட் அக்கௌண்டன்சியில். ஸோ இது வந்து போத் ஆர்ட் அண்ட் சயின்ஸ். மீன்ஸ் ஆர்ட்னா என்னது? ஸோ இது வந்து ஒரு டைம் யூஸ் பண்ணுறது கிடையாது, கண்டினியூஸாக அவங்களுக்கு வந்து யூஸ் ஆகிட்டே இருக்கும். ப்ளஸ் சயின்ஸ்னால் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இந்த மாதிரி தான் நம்ம கொண்டு போகணும்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாண்டர்டாக கொண்டு போகிறது. காஸ்ட் இன்ஃபர்மேஷன். ஸோ இது வந்து எதுக்காகனா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெசிஷன் மேக்கிங். ஒரு ஆர்கனைசேஷன் டெசிஷன் மேக்கிங்கில் எடுத்து நெக்ஸ்ட்டு ஃப்யூச்சர் எப்படி பார்க்கணும், ஸோ ஒரு ஃபோர்காஸ்டிங்காக இந்த காஸ்ட் அக்கௌண்டன்சி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செகண்ட் டெஃபினேஷன் காஸ்ட் அக்கௌண்டிங். இதோட பர்பஸ் வந்து காஸ்ட் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி காஸ்ட் ஆப்ஜெக்டாக கொண்டு வந்து டெசிஷன் மேக்கிங்காக மேனேஜருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மீன்ஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ஸ்டாண்டர்ட் காஸ்ட் அண்ட் வேரியன்ஸ் அனலைசிஸ் ஆர் இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட்ஸ். காஸ்ட் அக்கௌண்டிங் வச்சு தான் நம்ம செல்லிங் ப்ரைஸே கொண்டு வருவோம். நெக்ஸ்ட்டு காஸ்டிங், தி டெக்னிக்ஸ் அண்ட் ப்ராசஸ் ஆஃப் அசர்டைனிங் காஸ்ட். நெக்ஸ்ட் டாபிக் வந்து ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் காஸ்ட் அக்கௌண்டிங். காஸ்ட் நம்ம எப்படி அரைவ் பண்ணுவோம்னா காஸ்ட் பர் யூனிட் பேசிஸில் தான் நம்ம வந்து பார்ப்போமே. இது வந்து எதுக்கு ஹெல்ப் பண்ணும்? செல்லிங் ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அண்ட் நெக்ஸ்ட்டு காஸ்ட் கண்ட்ரோல் பண்ணணும் அண்ட் காஸ்ட் டிடக்ஷன் பண்ணுறதுக்கு தான் நம்ம காஸ்ட் அக்கௌண்டிங்கை யூஸ் பண்ணுறோம். ஸோ இது எப்படி இருக்கும்? டிவிஷன், ஆக்டிவிட்டி, யூனிட் வைஸ் தான் நம்ம ப்ராஃபிட்டை அனலைஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணோம் எங்கெல்லாம் வந்து இன்சஃபிஷியன்ஸாக இருக்குது, எங்கே வந்து வேஸ்டேஜ் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த கேப்பெல்லாம் ப்ரொடக்ஷன் ப்ராசஸ்லேயும் சர்வீஸ்லேயும் பார்க்கறதுக்கு தான் காஸ்ட் அக்கௌண்டிங் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதை வச்சு தான் நம்ம மேனேஜ்மெண்ட் வந்து டெசிஷன் மேக்கிங் பண்ணோம், இந்த டேட்டா வச்சு தான். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்கோப் ஆஃப் காஸ்ட் அக்கௌண்டிங். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து காஸ்ட் புக் கீப்பிங், காஸ்ட் அசர்டைன்மெண்ட், காஸ்ட் அனலைசிஸ், கம்பேரிசன்ஸ், கண்ட்ரோல், ரிப்போர்ட்ஸ் அண்ட் ஆடிட். ஃபர்ஸ்ட்டு வந்து காஸ்ட் அக்கௌண்டிங் மெயின்டைன் பண்ணுவாங்க. அசர்டைன்மெண்ட்டை அனலைஸ்லாம் பண்ணுவாங்க. பழைய வச்சு மீன்ஸ் ஸ்டாண்டர்ட் காஸ்ட் வச்சு ஆக்சுவல் வச்சு கம்பேர் பண்ணுவாங்க. எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னு பார்ப்பாங்க. ரிப்போர்ட் மேக் பண்ணுவாங்க. இதுக்குன்னு காஸ்ட் ஆடிட் இருப்பாங்க, அவங்க செக் பண்ணிவிட்டு சொல்லுவாங்க. ஸோ இதால தான் ஸ்டெப்ஸ். நெக்ஸ்ட் டாபிக் காஸ்ட் அக்கௌண்டிங் சிஸ்டம். ஸோ அதில் வந்து ஹிஸ்டாரிக்கல் காஸ்டிங் இருக்குது. மீன்ஸ் ஒரிஜினல் காஸ்ட் வேல்யூ தான் அசெட் எடுப்பாங்க, பேலன்ஸ் ஷீட்டில் மெயின்டைன் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து அப்சர்ப்ஷன் ஆஃப் காஸ்டிங். இது வந்து ஆல் மேனுஃபேக்சரிங் காஸ்ட் இன்க்ளூட் ஆகும். மீன்ஸ் போத் ஃபிக்ஸ்ட் அண்ட் வேரியபிள் காஸ்ட் இன்க்ளூட் ஆகும். மீன்ஸ் இது வந்து ஒரு இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். நெக்ஸ்ட்டு டைரக்ட் காஸ்டிங். டைரக்ட் காஸ்டிங் வந்து சிமிலர் டு மார்ஜினல் காஸ்டிங் மாதிரி தான் இருக்கும். ஸோ அவங்க வந்து வேரியபிள் காஸ்ட் டு மேக் டிசிஷன்ஸ். ஸ்டாண்டர்ட் காஸ்டிங்கன்னா எஸ்டிமேட்டட் காஸ்ட். மீன்ஸ் முன்னாடியே வந்து
டிட்டர்மைன் பண்ணி வைப்பாங்க. மீன்ஸ் இந்த மாதிரி தான் இதோடைய காஸ்ட் ஆகும், இந்த மெட்டீரியல் வாங்க இவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணணும், இவ்வளோ வேல்யூ தான் ஆகும். ஸோ அது முன்னாடியே காஸ்ட் கண்ட்ரோலுக்காக கம்பேர் பண்ணுறதுக்காக ஆக்சுவலுக்கும் நம்ம எஸ்டிமேஷனை போட்டு வச்சதுக்கும் செக் பண்ணுறதுக்காக ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் போடுவாங்க. நெக்ஸ்ட் யூனிஃபார்ம் காஸ்டிங். யூனிஃபார்ம் காஸ்டிங் வந்து ஸ்டாண்டர்டாக மெயின்டைன் பண்ணுறது. எல்லா கம்பெனிஸும் என்ன அப்ளை பண்ணணும் அதே மாதிரி நம்ம கம்பெனியும் அப்ளை பண்ணணும். சேம் பிரின்சிபல்ஸ் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கம்பேர் பண்ணி பார்க்குறதுக்கும் எதனால வந்து உங்களுக்கு கேப் இன்எஃபிஷியன்சி இருக்குது அது செக் பண்ணுறதுக்காகவும் இந்த யூனிஃபார்ம் காஸ்டிங் மெயின்டைன் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் டாபிக் இன்ஸ்டாலேஷன் ஆஃப் காஸ்டிங் அக்கௌண்டிங் சிஸ்டம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்மோட சைஸ் அண்ட் அதோட மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ், அதோட நேச்சர், எவ்வளோ நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அண்ட் மேனேஜ்மெண்ட் எப்படி கண்ட்ரோல் பண்ணணும், ரா மெட்டீரியல்ஸ் அண்ட் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர், எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ். நெக்ஸ்ட் டாபிக் காஸ்ட் அக்கௌண்டிங் சிஸ்டமோடைய லிமிட்டேஷன்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இது இன்ஸ்டால் பண்ணுறது வந்து நம்மளுக்கு ரொம்ப எக்ஸ்பென்சிவ். நெக்ஸ்ட்டு வந்து ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்டுக்கும் காஸ்ட் அக்கௌண்ட்டுக்கும் நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் வரும். காஸ்ட் அக்கௌண்டன்ட் வந்து டிஃப்ரெண்ட் வியூ வரும். மேபி இந்த ஐட்டம் இன்க்ளூட் பண்ணணும், இந்த ஐட்டம் இன்க்ளூட் பண்ண வேண்டாம் சொல்லிவிட்டு அதோட டிஃப்ரெண்ட் வியூஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து கரெக்டான வேல்யூ காஸ்ட் ரிலேட்டடாக கன்வென்ஷன், எஸ்டிமேஷன்ஸ், ஃப்ளெக்சிபிள் ஃபேக்டர்ஸ் இதனால கரெக்டான அக்யூரேசி மெயின்டைன் பண்ண முடியாது, கால்குலேட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் அக்கௌண்டிங் வந்து 3 டைப்ஸ்: ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங், காஸ்ட் அக்கௌண்டிங், மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங். ஆல்ரெடி நம்ம காஸ்ட் அக்கௌண்டிங் பார்த்துட்டோம். ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் வந்து ப்ராசஸ் ஆஃப் ரெக்கார்டிங், சம்மரைசிங் அண்ட் ரிப்போர்ட்டிங் கம்பெனிஸ் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ் ரிசல்ட்டிங் ஃப்ரம் தி பிஸ்னஸ் ஆப்ரேஷன்ஸ் ஓவர் ஏ பீரியட் ஆஃப் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங். ஸோ இது வந்து ஃபினான்ஷியல் ட்ரான்சாக்ஷன்ஸ் தான் இருக்கும், மணி ரிலேட்டட் ட்ரான்சாக்ஷன்ஸ் தான் இருக்கும். அதுதான் ரெக்கார்ட் பண்ணி மெயின்டைன் பண்ணி சம்மரைஸ் பண்ணி பார்க்குறது. நெக்ஸ்ட்டு வந்து மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங், சிஸ்டம் ஆஃப் கலெக்ஷன் அண்ட் ப்ரெசன்டேஷன் ஆஃப் ரிலேவெண்ட் எக்கனாமிக் இன்ஃபர்மேஷன் relating to an enterprises for planning, controlling and decision making. ஸோ மேனேஜ்மெண்ட் டெசிஷன் மேக்கிங்காகவும் அதை வந்து காஸ்ட் எப்படி கண்ட்ரோல் பண்ணணும், எப்படி ஃபினான்ஷியல் எக்ஸ்பென்சஸ் அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி பிளான் பண்ணுறதுக்கு தான் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் மெயின்டைன் பண்ணுறாங்க. மாடியூல் 1 1.2 இம்பார்ட்டண்ட் காஸ்ட் அக்கௌண்டிங் டேர்ம்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் காஸ்ட், amount of expenditure made in order to secure some goods or services. ஸோ நம்ம ப்ராடக்ட் சர்வீஸ் ரெண்டர் பண்ணுறதுக்கு தான் காஸ்ட் அக்கர் பண்ணுவோம். அது வந்து மணி டேர்ம்ஸில் தான் மெஷர் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு வந்து ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட், அது வந்து ஒரிஜினல் காஸ்ட் பர்ச்சேஸ் ப்ரைஸில் தான் நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம். அவுட் ஆஃப் பாக்கெட் காஸ்ட், எக்ஸ்பெண்டிச்சர் வந்து பை இண்டிவிஜுவலோ இல்லை ஆர்கனைசேஷனோ பண்ணுறது தான் அவுட் ஆஃப் பாக்கெட் காஸ்ட். எக்கனாமிக் காஸ்ட் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்னு சொல்லுவாங்க. மீன்ஸ் பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் சாக்ரிஃபைஸ் ஆஃப் ஆர்கான் காஸ்ட் டு ஃபார்ம் ஆஃப் யூட்டிலைசிங் எக்கனாமிக் ரிசோர்ஸ் அண்ட் ப்ரொடக்ஷன். மீன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஜாப் போகிறது பதிலாக நெக்ஸ்ட் ஹையர் ஸ்டடீஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, ஜாபை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்காக ஹையர் ஸ்டடீஸ் பண்ணுறோம். அந்த மாதிரி தான் எக்கனாமிக் காஸ்ட்டு. சங்க் காஸ்ட், எக்ஸ்பென்சஸ் ஆல்ரெடி அக்கர்ட் அண்ட் கேனாட் பி ரிகவர்டு. ஸோ எக்ஸ்பென்ஸ் வந்து நடந்துருச்சுன்னா அது நம்மளால் ரிகவர் பண்ண முடியாது. இம்ப்யூட்டட் காஸ்ட் மீன்ஸ் இது வந்து இம்ப்ளிசிட் ஆர் நாஷனல் காஸ்ட்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்மளுக்கு தெரியாது, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் தெரியாது. இட்ஸ் மேபி நான் கேஷாக கூட இருக்கலாம். ஸோ இது வந்து ஒரு ஹிடன் காஸ்ட் தான் இம்ப்யூட்டட் காஸ்ட்னு சொல்லுவாங்க. ரிலவெண்ட் காஸ்ட், எக்ஸ்பென்சஸ் சேஞ்ச் டியூ டு எ ஸ்பெசிஃபிக் பிஸ்னஸ் டெசிஷன்ஸ்க்காக தான் நம்ம இந்த ரிலவெண்ட் காஸ்ட் எக்ஸ்பென்ஸ் நடக்குது. அவாய்டபிள் காஸ்ட் ஆர் அன்அவாய்டபிள் காஸ்ட். அவாய்டபிள் காஸ்ட் வந்து நம்மளால் எலிமினேட் பண்ண முடியும். மீன்ஸ் இப்போது ஒரு ப்ராடக்ட் வாங்கணும், அது மோஸ்ட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஸோ அதை வந்து இது இல்லைனாலும் நடக்கும்னா அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் அவாய்டபிள் காஸ்ட். அன்அவாய்டபிள் காஸ்ட் இது வந்து ஃபிக்ஸ்ட் இன் நேச்சர் அண்ட் எஸ்கேப்பபிள். மீன்ஸ் இப்போ ரெண்ட் நம்ம இந்த ரூமுக்கு வாங்கிட்டோன்னா ரெண்ட் கம்பல்சரி நீ யூஸ் பண்ணுறீங்களோ இல்லையோ அந்த ரெண்ட் பே பண்ணி தான் ஆகணும். ஸோ இது வந்து அன்அவாய்டபிள் காஸ்ட். நெக்ஸ்ட் வந்து கண்ட்ரோலபிள் ஆர் நான் கண்ட்ரோலபிள் காஸ்ட். கண்ட்ரோலபிள் காஸ்ட் இது வந்து ஒரு மேனேஜரல் டெசிஷனால் தான் நடக்கும். ஸோ அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சால் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், இல்லை இது கண்ட்ரோல் பண்ணவே முடியாது, கம்பல்சரி இது பர்ச்சேஸ் பண்ணி தான் ஆகணும், இதோட எக்ஸ்பென்சஸ் நடந்தால் இருக்கும்னா நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாத காஸ்டஸ்லாம் இருக்குது. அதே மாதிரி தான் ரெண்ட்டு,
ஸோ டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் இந்த ப்ராடக்ட்க்கு மஸ்ட் இந்த மெட்டீரியல் தேவைன்னா நம்ம வாங்கி தான் ஆகணும். Cost object, any item for which cost measurement is required. Cost unit determine the cost of a single product or service or activity. Per unit value கண்டுபிடிக்கிறது தான் காஸ்ட் யூனிட். காம்போசிட் காஸ்ட் யூனிட்னா 2 யூனிட்டும் சேர்ந்து வரது தான் காம்போசிட் காஸ்ட் யூனிட். மீன்ஸ் ஒரு 8 ஹவர்ஸ் அண்ட் ஒரு ரூம். 8 ஹவர்ஸ்க்கு ஒரு ரூம் வந்து 200 rupees சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அது உங்களுக்கு ரெண்டுமே கம்பைன் ஆகி வருதில்ல, அதனால தான் காம்போசிட் காஸ்ட்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு காஸ்ட் சென்டர், ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ் லொக்கேஷன், ஃபங்க்ஷன், ஆக்டிவிட்டி ஆர் ஐட்டம் விச் காஸ்ட் அண்ட் ரெவன்யூ அக்கர்ட். சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் தான் ரெவன்யூ அக்கர் ஆகும். செல்லிங் டிபார்ட்மெண்ட் அங்கே சேல்ஸ் நடக்கிற இடத்துல தான் ரெவன்யூ அக்கர் ஆகும், காஸ்ட் அக்கர் ஆகும். ஸோ எங்கே இருக்கோ அந்த ஆக்டிவிட்டி அக்கர் ஆகுதோ அதுதான் காஸ்ட் சென்டர். ரெஸ்பான்சிபிலிட்டி சென்டர், ஆர்கனைசேஷனுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும், காஸ்ட் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறதுக்கு, எங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கிறது தான் ரெஸ்பான்சிபிலிட்டி சென்டர். நெக்ஸ்ட் வந்து காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் மீன்ஸ் காஸ்ட் ஆஃப் சர்வீஸ் ரெண்டர். Conversion cost, combination of direct and indirect cost converted into finished product. நம்ம வந்து இன்டைரக்ட் அண்ட் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் வச்சு தான் லாஸ்ட்டில் ஃபினிஷ்டு ப்ராடக்டே மேக் பண்ணுறது. ஸோ கன்வெர்ட் ஆகுது. ஸோ இதுதான் கன்வர்ஷன் காஸ்ட். நெக்ஸ்ட் ஓவர்ஹெட் காஸ்ட், ஆல் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் டே டு டே ரன்னிங் ஆஃப் பிஸ்னஸ். அது வந்து ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட்ஸ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட்ஸ், செல்லிங் ஓவர்ஹெட்ஸ், டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட்ஸ், மார்க்கெட்டிங் ஓவர்ஹெட்ஸ். காஸ்ட் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ், ஸோ ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். ஒரு ரிப்போர்ட் மெயின்டைன் பண்ணுறதுக்கு, அக்யூரேட்டான வேல்யூ கொண்டு வரத்துக்கு, அதுதான் காஸ்ட் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ். நெக்ஸ்ட் காஸ்ட் அலோகேஷன், ப்ராசஸ் ஆஃப் ஐடென்டிஃபையிங் அண்ட் அசைனிங் காஸ்ட் டு தி வேரியஸ் காஸ்ட் ஆப்ஜெக்ட். ஸோ இது வந்து எக்ஸாக்டாக இதுக்கான எக்ஸ்பென்ஸ் இது. ஸோ ப்ராப்பராக அந்தந்த டிபார்ட்மெண்ட்க்கு அந்தந்த ப்ராடக்ட்க்கு காஸ்ட் அலோகேட் பண்ணுவாங்க. இது வந்து டைரெக்டாக ஐடென்டிஃபையபிள். நெக்ஸ்ட்டு காஸ்ட் அப்போர்ஷன்மெண்ட், தி ப்ராசஸ் ஆஃப் டிவைடிங் இன்டைரக்ட் காஸ்ட் அமாங் டிஃப்ரெண்ட் காஸ்ட் சென்டர்ஸ் ஆர் காஸ்ட் ஆப்ஜெக்ட் ஆன் ப்ரீ டிட்டர்மைன் பேசிஸ். ஸோ இது முன்னாடி எஸ்டிமேஷன் பண்ணி வைக்கிற வேல்யூஸ் தான் காஸ்ட் அப்போர்ஷன்மெண்ட் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து நம்மளால் டைரெக்டாக சார்ஜ் பண்ண முடியாது. Cost absorption, all manufacturing cost including both direct and indirect cost are assigned to the final product. Next வந்து over absorption and under absorption means expense வந்து அதிகமாக ஆயிடுச்சுன்னா over absorption, கம்மியாக ஆயிடுச்சுன்னா under absorption. ஸோ நம்ம நினச்சதை விட ஆக்சுவலாக வந்து அதிகமாகவோ கம்மியாக ஆகிறது தான் over and under absorption. Model 1 1.3 elements of cost. ஸோ elements of cost வந்து direct overhead, indirect overhead. Direct overhead வந்து மெட்டீரியல், லேபர் ஆர் எம்ப்ளாயி காஸ்ட் ஆர் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். இது indirect overheads மீன்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட்ஸ், செல்லிங் ஓவர்ஹெட்ஸ், டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட்ஸ், ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட்ஸ். மாடல் 1.4 கிளாசிஃபிகேஷன் ஆஃப் காஸ்ட். ஸோ காஸ்ட்டோட கிளாசிஃபிகேஷன் டோட்டலாக வந்து 5 கிளாசிஃபிகேஷன்ஸ் இருக்குது. கிளாசிஃபிகேஷன் வந்து நேச்சர் ஆஃப் எக்ஸ்பென்சஸ், அதில் வந்து எம்ப்ளாயி காஸ்ட், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், மெட்டீரியல் காஸ்ட். செகண்ட் வந்து ட்ரேசபிலிட்டி டு காஸ்ட் ஆப்ஜெக்ட். ஸோ அது வந்து இன்டைரக்ட் அண்ட் டைரக்ட் காஸ்ட். நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷன், ப்ரொடக்ஷன், அட்மினிஸ்ட்ரேஷன், செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். ஸோ நேச்சர் ஆஃப் பிஹேவியர், ஃபிக்ஸ்டு காஸ்ட் ஆர் வேரியபிள் காஸ்ட் அண்ட் செமி வேரியபிள் காஸ்ட். நெக்ஸ்ட்டு வந்து நேச்சர் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆர் ஆப்ரேட்டிங் ப்ராசஸ், job cost, batch cost, contract cost and process cost, joint cost. ஸோ இதுதான் காஸ்டோடைய கிளாசிஃபிகேஷன்ஸ். ஸோ இதெல்லாம் அப்கமிங் வீடியோஸில் நம்ம ஃபார்மேட் அண்ட் ஃபார்முலாஸாக பார்க்க போகிறோம். மாடல் 1.5 ப்ரிப்பரேஷன் ஆஃப் காஸ்ட் ஷீட் அண்ட் அசர்டைன்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட். ஸோ இம்பார்ட்டன்ஸ் அண்ட் ஆப்ஜெக்டிவ் ஆஃப் காஸ்ட் ஷீட் வந்து டிட்டர்மைனிங் தி காஸ்ட், ஃபிக்ஸிங் செல்லிங் ப்ரைஸ், காஸ்ட் கம்பேரிசன், cost control, decision making and inter and intra firm comparison. ஸோ குரூப் காஸ்டிங். ஸோ அதோட ஃபார்மேட் நம்ம பார்க்க போகிறோம், எப்படி காஸ்ட் ஷீட் வந்து மெயின்டைன் பண்ண போகிறோன்ட்டு. ஃபஸ்ட் ப்ரைம் காஸ்ட் எப்படி, த ஃபார்மேட். அதோட ப்ரைம் காஸ்ட் எப்படி கண்டுபிடிப்போம்னா, ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல் ஆட் பர்ச்சேஸ் ஆஃப் ரா மெட்டீரியல் லெஸ் க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல் add direct charges related to raw materials. அதுலேருந்து உங்களுக்கு
ரா மெட்டீரியல்ஸ் எவ்வளோ கன்சியூம் பண்ணியிருக்கோன்னு சொல்லி வேல்யூ வரும். நெக்ஸ்ட் அதில் ஆட் டைரக்ட் லேபர், ஆட் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஸோ இது ரெண்டும் ஆட் பண்ணால் உங்களுக்கு ப்ரைம் காஸ்ட் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஒர்க் ஆர் ஃபேக்ட்ரி காஸ்ட். ஸோ ப்ரைம் காஸ்ட் கண்டுபிடிச்ச அப்புறமா ஆட் ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட்ஸ். அப்புறம் உங்களுக்கு வர வேல்யூ வந்து ஒர்க்ஸ் ஆர் ஃபேக்ட்ரி காஸ்ட் வேல்யூ வரும். நெக்ஸ்ட் வந்து அட்ஜஸ்டட் ஒர்க் காஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ ஒர்க் காஸ்ட் கண்டுபிடிச்ச பிறகு அதோட ஆட் பண்ணுங்கள் ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் லெஸ் க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஒர்க் இன் ப்ராக்ரஸ். ஸோ we will get adjusted work or factory cost value. ஸோ நெக்ஸ்ட் வந்து காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அண்ட் காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு. ஸோ அதை எப்படி கண்டுபிடிப்போம்னா அட்ஜஸ்டட் ஒர்க் காஸ்ட் வந்த வேல்யூலேருந்து ஆட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட். ஸோ அதுலேருந்து உங்களுக்கு காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் கண்டுபிடிப்பீங்க. நெக்ஸ்ட் ஆட் ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸ் லெஸ் க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸ். ஸோ உங்களுக்கு வர வேல்யூ தான் காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு. நெக்ஸ்ட் வந்து காஸ்ட் ஆஃப் சேல்ஸ். ஸோ காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு கண்டுபிடிச்ச அப்புறம் ஆட் செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட்ஸ். ஸோ உங்களுக்கு அதுலேருந்து காஸ்ட் ஆஃப் சேல் வேல்யூ கண்டுபிடிப்பீங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் லாஸ்ட் ஃபைனல் வேல்யூ. ஸோ காஸ்ட் ஆஃப் சேல்ஸ்லேருந்து நீங்கள் ஆட் பண்ணும் ப்ராஃபிட்டை, அப்போ தான் உங்களுக்கு சேல் வேல்யூ வரும். மோஸ்ட் ஆஃப் தி சம்ஸில் வந்து சேல் வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லுவாங்க, இல்லை ப்ராஃபிட் வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஸோ ப்ராஃபிட் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு ஆஸ் எ பர்சன்டேஜ் ஆஃப் காஸ்ட் ஆஃப் சேல்ஸு இல்லைன்னா ஆஸ் எ பர்சன்டேஜ் ஆஃப் சேல் வேல்யூ. காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் வச்சு ப்ராஃபிட் கண்டுபிடிக்கலாம், இல்லை சேல் வேல்யூ வச்சு ப்ராஃபிட் கண்டுபிடிக்கலாம். ஸோ நம்ம வந்து அப்கமிங் வீடியோஸில் நெக்ஸ்ட் ஃபார்மேட்ஸ் அண்ட் ஃபார்முலாஸ் பார்க்கலாம். Still now we completed the module 1.